டிஆர்பி ராஜா இருக்காரு இல்லையா, தொழில்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, எதிர்கட்சிகள்லாம் ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டு இவ்வளவு கோடியை கொண்டு வந்துட்டார், இத்தனை லட்சம் கோடியை முதலீடு ஈர்த்து வந்தார், அப்புறம் இவ்வளவு 1000 பேருக்கு வேலைகள் வரப்போகுது, ஆச்சா போச்சான்லாம் நிறைய பேசினாங்க. அப்ப எதிர்கட்சிகள் என்னங்க போன வாட்டி போனோம் இப்படிதான் சொன்னீங்க, ஒண்ணுமே வரலையே, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, முதலீடுகள் என்ன வந்திருக்கு எவ்வளவுன்னு சொல்லி அப்படின்னு கேட்டாங்க. நியாயமா கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா இந்த டிஆர்பி ராஜா? அரகன்ஸ் அட் த பீக், ஆணவத்தின் உச்சத்துல ஒரு ஃபுல் ஸ்கேப் ஒயிட் பேப்பரை எடுத்துட்டு வந்து எதிர்கட்சி எல்லாம் கேக்குறாங்க, அவங்களுக்கு புரியுறோம், இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னாரு. ஒயிட் பேப்பர். அந்த ஆணவத்துக்கு தான் மன்னார்குடியில சொந்த ஊர்லயே துரத்தி இருக்காங்க, மண்ணக்கப வச்சிருக்காங்க. சோ திமுகவுக்கு கொஞ்சம் பணிவு வர வேண்டும். மக்கள் நம்மளை தண்டித்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். அவங்க நம்ம பண்ண விளம்பரத்தை நம்பல. தொடரட்டும் தொடரட்டும்னு 100 கோடி செலவு பண்ணி யூடியூப்லயும் மற்ற சமூக வலைதளத்திலையும் பிரச்சாரம் பண்ணாலும் தொலையட்டும் தொலையட்டும்னு மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நேத்து பாக்குறேன், மக்கள் எல்லாம் இப்ப கவலைப்படுறாங்களாம், தப்பு பண்ணிட்டோன்னு. உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்பதான் மிக சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல மனுஷனை முதல்வராக்கி இருக்காங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.